மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்து ரெடியாக இருக்கார். உங்களை பிராண்டிங் பண்ண போகிறார். நீங்கள் தான் அடுத்து பெரிய டான் ஆக போகிறீங்க. நீங்கள் இருந்த பிஸ்னஸ் உலகறியப்பட போகிறது. அதுதான் அதில் பெரிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அப்படிங்கிறது இனி உலகறியப்படும். அந்த மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ அந்த வேலை பிராண்ட் ஆக போகுது. டாப் பிராண்டில் வர போகிறீங்க. பாயிண்ட் நம்பர் 1. இதுதான் நமக்கு சனி பயிற்சியிலே தெரியும். ரைட். இப்போ குரு பயிற்சியில் என்ன? குரு 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார் வினோத். ஓகே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எப்பயுமே நான் அடிக்கடி சொல்வேன், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி எது இல்லைனாலும் பரவாயில்ல, எது இல்லைனாலும் பரவாயில்ல, விட்டமின் எம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது. விட்டமின் எம் தான் மணி. விட்டமின் எம் இருந்ததுன்னா மீதி விட்டமின்லாம் ஊச்சியாக வாங்கி போட்டுக்கலாம். இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. மிதுன ராசி நேயர்களுக்கு 2026 ராஜ யோகம் தரும் குரு பெயர்ச்சி. ராஜ யோகம் தந்துருமா சார்? கண்டிப்பாக தரும். அதுதான் இந்த 7 வருஷம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இல்லை? கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி இதெல்லாம் பார்த்துட்டிங்களே. அதனால் முதல்ல வீடு அமையும். நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல வீடு உட்காரத்துக்கு. எவ்வளோ செலவு பண்ணாலும் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நிம்மதி வருமா? நான் ஃப்ளாட்டில் போனேன், அங்கே போனேன், இங்கே போனேங்கிறத விட தயவு செஞ்சு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு 1000 சதுரடி கூட வாங்கிக்கோங்க, இல்லையா ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கோங்க. இதையெல்லாம் நீங்கள் செய்யும்போது முதல்ல உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். தனகாரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்து அதுவும் உச்சம் பெற்று அமர போகிறார். ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறந்த ராஜயோக அமைப்பு. பொருளாதாரத்தில் பல நல்ல முன்னேற்றங்கள் அடைய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. 7ஆம் இடம் அப்படின்றது கலத்திர ஸ்தானம், திருமண ஸ்தானம், மன வாழ்க்கை, வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழில் பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், நம்ம ஆசை விருப்பங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும் அந்த 7ஆம் இடம் வரும். இந்த 7ஆம் இடத்துக்கும் குரு பகவான் தான் அதிபதி. அதே மாதிரி தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் வீடு கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துக்கும் அதிபதி குரு பகவான் தான். 7, 10க்கு அதிபதியாக அவர் தனஸ்தானத்தில் அமர்றாரு. இது என்ன மாதிரியான ஒரு யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விபரீத தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். மிகப்பெரிய ஒரு குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்க போகுது. ஒரு சிறிய மாற்றம் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்குது அப்படின்னா எல்லாருக்குமே அதுல ஒரு ஆனந்தம் அப்படின்றது இருக்கும். அது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது.